ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கலாம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் கேயின் மதிப்பு காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் இந்த மாதிரி சீரிஸில் கே கியூப் அப்படின்னு முடியுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னா கூடுதல் வந்து 44,100ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு சீரிஸோட கூடுதல் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி ஃபார்முலா வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூப் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2 ஹோல் டு தி பவர் ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 44,100ன்னு கிடச்சிருக்கு. இவங்க என்ன கேட்குறாங்க, இந்த கே கியூப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த எண்ணுங்கிறது வந்து நமக்கு கேங்கிறது தான். கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 வேல்யூ இருக்கும், 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44,100க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 210ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சைடில் இருக்க 2 இந்த சைட் போயிடும். அப்படி போச்சு அப்படின்னா உங்களுக்கு கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 2 அந்த சைட் போச்சு அப்படின்னா 420 ஆயிரும். இப்போ இதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். கே இன்ட்டு கே ப்ளஸ் 1ங்கிறது அடுத்தடுத்த 2 நம்பர்களோட அடுத்தடுத்த ஒரு மதிப்பு மட்டும் கூட இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவோட பெருக்கற்பலன் வந்து 420ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 20 இன்ட்டு 21 அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா 420 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பாருங்கள். 20 20 + 1 420. அப்போ கேயினோட வேல்யூ என்ன அப்படின்னா 20. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது.